தமிழ்நாடு அரசியல்வாதிகள் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா உடனே என்னை சந்திக்கணும். எங்க அப்பா இவன்ட்ட பேச்சு வாங்குறதுக்குன்னே என்ன பெத்து போட்டிருக்கான்ல, அதான் உரிமையா திட்டுறாரு. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு வேண்டுகோள், எனக்கு செய்த கிட்னி மோசடி, ட்ரீட்மெண்ட் மோசடி, நஷ்டேடு, அப்புறம் என்னுடைய முதலமைச்சர் பதவி உடனே வழங்க வேண்டும். என்ன கேட்ட? முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும். நான் தான் முதலமைச்சருங்கிறதுக்கு லட்ச ஆதாரம் என்கிட்ட இருக்கு, பிரதமர்கிட்ட இருக்கு. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அட பாவி, முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. தொடர்ந்து போலீஸ் மீடியா வச்சு ஒளிஞ்சு விளையாடுறது, நீங்க உங்க ஃபேமிலியை தப்பான வழிக்கு கொண்டு போறதுக்கு சமம். ஏதோ பேசுறியா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தொடர்ந்து வீட்டுக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்றது, இப்படியே அலைஞ்சு என்னோட பணம் 36 லட்சம் ரூபாய் டோட்டலா காலி. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பார்த்ததுலடா எங்க அப்பா. சம்பாரிச்சது அவ்வளவுதான். பார்க்கணும்னு ஏன் போறீங்க? நீங்க தான் முதலமைச்சர். ஆமாங்க, நான் முதலமைச்சர் பதவி வாங்கினா அதை ஆதாரத்தை காமிச்சு தான் வாங்க முடியும். ஆதாரத்தை காட்டுறதுக்கு வீட்டுக்கு போனா கண்டுக்கிறது இல்ல. தலைமை மக்கள்கிட்ட காட்டினா மீடியா வேணும். மீடியாக்காரங்க நம்மளை பார்த்தா அதெல்லாம் அவங்க பிரச்சனை போட முடியாதுன்றாங்க. போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க முடியாதுன்றாங்க. 2 பேர் எடுக்கலன்னு அரசியல் வீட்டுக்கு போனா கொண்டு போய் தலைமைச்சத்தில் லெட்டர் போடுங்க. லெட்டர் எத்தனை லெட்டர் போடுறது? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எல்லா ஜாமானுக்கும் கும்பிடு போட்டு வணக்கம், நான் லெட்டரை படிக்க போறேன். என்ன அதாவது எப்படின்னா, என்னுடைய பிறந்த டேட்டு தான் தலைமைச் செயலகம். என்னுடைய தலைமைச் செயலகம், என்னோட பிறந்த டேட் இருக்குல்ல, அதுதான் தலைமைச் செயலகம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்னுடைய பிறந்த டேட்டு தான் ஜெயலலிதா வீடு, ஸ்டாலின் வீடு. அவங்க தான் என் பிறந்த டேட்டை டோர் நம்பர் வச்சிருக்கிறாங்க. நீ அப்படி வரியா? அதாவது எப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைய நான் கை வச்ச மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி கணக்கு காமிச்சிட்டானுங்க. இந்த கிறிஸ்டிங்கில் அந்த அம்மாவும் பிள்ளை இருக்குல்ல, அது ஒரு சக்தி அதிகம். அதை வச்சு இவனுக்கு மோசடி பண்ணி அரசியலுக்கு வர்றானுங்க. ஸ்கூல் பிள்ளை கை வச்ச மாதிரி கணக்கு காமிச்சு அரசியலுக்கு வர்றானுங்க. இது எப்படின்னா, இவங்க ஃபேமிலியை கூட்டி கொடுத்து அரசியலுக்கு வர்றதுக்கு சமம். எந்த அரசியலையா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் அப்படித்தான் வர்றானுங்க. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. தொடர்ந்து போலீஸ் மீடியா நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா உடனே அரசியல்வாதிகளை நடவடிக்கை எடுங்க. எப்படி சிஎம் பதவிக்கு வந்தான்னு விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணீங்கன்னா முதலமைச்சர் பதவி எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டீடு கிடைக்கும். அரசியல்வாதியே கொடுத்துருவாங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க 2 இந்தியா வேலைக்கு வாங்குற அளவுக்கு சொத்துக்கள் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்தியா 7 நாடுல அறிவு, அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதை வச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா, போலீஸ் மீடியா நீங்க தொழிலை விட்டுருங்க, வேற தொழிலுக்கு போயிருங்க. இந்த தொழிலை மக்கள்கிட்ட கொடுங்கிற. இப்ப நீங்க முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் முதலமைச்சரா இருந்தா முதல் கையெழுத்து அரசியல்வாதியில உள்ள வச்சு விசாரணை பண்றதுதான். உங்க அரசியல்வாதி இல்லாம எப்படி நாட்டை இது பண்றது? இல்ல, அரசியல்வாதிகளை அரசியல்வாதி இல்லாம பண்ணலாம். போலீஸ் மீடியா வச்சே பண்ணலாம். போலீஸ்காரங்களுக்கு எங்க பாலம் கட்டணும், எங்க ரோடு போடணும், எப்படி அரசியல் மக்களை எப்படி கொண்டு போகணும், எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் எதுக்காக கொள்றாங்க? 36 லட்சம் செலவு பண்ணதுக்கு அந்த 36 லட்சம் வச்சு நேரம் செட்டில் ஆயிருக்காங்க. அதுதான் நான் தமிழ்நாட்டை காப்பாத்துறேன், இந்தியா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம பணத்தை செலவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் நான் கடனை உட்காந்துருக்கேன். கிட்னி பிரச்சனை அது நம்ம ஜாதகம் அப்படி. அதாவது ஒருத்தங்களே ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்ல, என்னையும் அந்த மாதிரி கொண்டு போயிடுச்சு. சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு அலைஞ்சு இங்கே சந்திராயன் 3 கொண்டு வர்றேன், மெட்ரோ கொண்டு வரேன், அது கொண்டு வரேன், G20 அது இதுன்னு சொல்லி எல்லாம் என் செல்ஃபோன் ஆன்லைன் வேலையும் எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஆனால் இந்த நஷ்டீடை போய் யார்கிட்ட கேட்பேன்? அரசியல்வாதிகளை சாப்பாட்டில் இது பண்ணி கிட்னி பிரச்சனையாச்சு, ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டலில் மிரட்டினானுங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீ கிட்னி திருடுற கும்பலா? பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல கிட்னி உள்ள அடைச்சிச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, கட்சிக்காரங்க மிரட்டுறாங்கன்னு போலீஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. அது அப்போ ஜெயலலிதாவுக்கு அதே பிரச்சனை தான், எனக்கு அதே பிரச்சனை தான். ஆனால் சாதாரண ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் கரெக்ட் பண்ணுறானுங்கன்னா எத்தனை லட்சம் கோடி கொடுக்குறான்னு பார்த்துங்க. கொடுத்து ஆமாம், அவங்களை ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க, எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க யாரு? அரசியல்வாதியா எத்தனை 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு 50 லட்சம் ஆமாம் கொடுத்துருக்காங்க.
என்னைய கொன்னா அவங்க பதவிக்கு வந்துடலாமாமா. பிரதமர் செத்துருவாராம்மா. என்னைய கொன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர் நல்லா செத்து இருப்பாரு. செத்துருவார். மாட்டாரு. அவரும் செத்துருவாராம்மா. ஜெயலலிதா செத்துருவா. 3 பேர்த்தையும் கொள்ள அவங்கள இப்படி ரோட்ல அழைக்க இல்லைங்க. இப்படித்தான் ஜெயலலிதா கொள்றதுக்கு பிளான் போட்டுருக்காங்க நம்மள. அதான் சொல்றான் பாருங்க டாக்டர், ஒன்னைய கொன்னா ஜெயலலிதா செத்துருவாங்க, பிரதமர் செத்துருவாங்க, நீ செத்துட்டா. யார் சொன்னது? எந்த அரசியல்வாதி? அரசியல்வாதிக தான் சொன்னாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. போலீஸ் விசாரிக்க சொன்ன. ஹாஸ்பிட்டல்? கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூர்ல. ஆமா. ஹாஸ்பிட்டலில் நான் வந்து போலீஸ் விசாரிக்க சொன்னேன். இது விசாரணை பண்ணீங்க, மிகப்பெரிய தேச துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு. நீங்க கேஸ் போட்டீங்களா போலீஸ்? ஆமாம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். வந்தாங்க. அவங்க 1 லட்ச ரூபா கொடுத்தானே போலீஸ்காரன் அந்த கேஸ் அப்போயே போடாமல், இதெல்லாம் அரசியல் சம்மந்தமாக இருக்குது, வேலையை பண்ணிட்டு கேஸ் போடல 2019. அப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் செக் பண்ணும்போது கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் டெல்லிக்கு அனுப்பி விட்டாங்க. டெல்லிக்கு வந்து இவருக்கு இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் பிரதமர் போயிடுச்சு. போய் வந்து இப்ப உங்களுக்கு இல்லை பண்ணக்கூடாது. இல்லை இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு என்னாச்சு தெரியல, 10-15 நாள் கொரோனா வச்சுல லாக் ஆயிடுச்சு. இப்போ 2-3 வருஷமா அப்படியே எல்லாம் பெண்டிங்கில் இதெல்லாம் இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி. கொரோனாக்கு முன்னாடி. ஆமாம், கொரோனாக்கு முன்னாடி. நீங்க வந்து இப்ப முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கான உங்களுக்கு ஏன் அந்த ஆசை? ஏன்னா என்கிட்ட தான் கலைஞர் இருந்தாரு, அம்மா இருக்காங்க, அவங்கலாம் ஒரு ஆனா டிவிஎஸ் எச்எல் நீங்க வச்சிருந்தேன். எதை வச்சு டிவிஎஸ் எச்எல் வச்சிருந்தேன். எக்ஸல வச்சிருந்தா திமுக இல்ல ஒரே நிமிஷம். டிவிஎஸ் எச்எல் வச்சு திமுக அடிச்சு பறிச்சு போனாங்க ரவுடிக்கு தேர்தலுக்கு முன்னாடி. அப்புறம் பேசினோம் எமகா வச்சிருந்தேன். அதை அதிமுக காரங்க இங்கே சென்னையில் வந்து ஏன் கட்சி ஆஃபீஸ் சும்மா அலைகிறேன்னு சொல்லி, நீ இது எதுவும் கட்ட வேண்டாம், இஎம்ஐ எதுவுமே கட்ட வேண்டாம், உன்னை யார் சென்னைக்கு வர சொன்னோம், கோயம்புத்தூர் தான் வர சொன்னேன், இங்கே பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸல் அந்த இதுல இல்லை எமகா பேசி எந்த வண்டியுமே இல்லை, 2 வீலரும் இல்லை எமகா. அதாவது கொடுக்க வேண்டியதானே அவங்க? இப்பயே கொடுக்காம இப்போ எதுவுமே வாங்கல, வண்டியே வேண்டாம். 2 வண்டி வாங்கினேன். எமகா பேசியில் வாங்கினேன், அதிமுக போயிடுச்சு. டிவிஎஸ் எச்எல் வாங்கினேன், அவங்க திமுக. எடுத்துட்டு போயிட்டாங்களா உங்க வண்டியா? ஆமாம், அது அப்படின்னு அடிச்சு அதான் ரவுடியா இருக்கிறாங்கல்ல. அதுதான் நம்ம ஜாதகம், அரசியல் ஜாதகம். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அரசியல் ஜாதகம் நம்ப வச்சிருக்காங்க. ஜாதகம் வந்து அரசியல். அரசியல் ஜாதகம் போட்டு அடிச்சானுங்க, ரவுடி அடிச்சாங்க. அதுக்கு தண்டனை இப்ப ஜெயில இருக்கிறாரு. என்னைய போய் அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? உங்களை அடிச்சதுனால ஒரு ஜெயில இருக்கு. அது என்னன்னு தெரியல, நிறைய மோசடி நடந்திருக்கு. அதான் சொல்லிட்டேன் பாருங்க, மிகப்பெரிய தேச துரோகம் நடந்திருக்கு உங்களுக்கு. இது பிரதமருக்கு போச்சுன்னா இவங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னா என்னமோ பண்ணிட்டு போறாங்க. என்னென்னமோ மோசடி ஆயிடுச்சு. போலீஸ் மீடியா தமிழ்நாட்டுக்கு இல்லை, போலீஸ் மீடியா நீங்கள் தமிழ்நாட்டில் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா 42 வருஷமாக மோசடி பண்ணிட்டீங்க. இனி நல்லது செய்ய நினச்சிங்கன்னா அரசியல்வாதியில் விசாரணை பண்ணுங்க. இந்த வடிவேல் படத்தில் கண்ணத்தை எப்படி செத்தா அப்படின்னு கேட்டால் எப்படி கொஞ்சமாக ஒரு கோடி பணமாக எடுத்து வைக்கிறாங்களா, அது மாதிரி நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆனீங்கன்னு மட்டும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் கிடைச்சிங்கன்னா 1 லட்சம் கோடி கிடைச்சி. இல்லை போலீஸ்காரங்க கேட்க சொல்கிறேன். கேட்கணும். எப்படி கேட்பாங்க? கேட்கலன்னா தமிழ்நாடு தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போயிருங்க, உங்க ஃபேமிலி வச்சு தொழில் பண்ணுங்க. போலீஸ் ஆமாங்க, தமிழ்நாட்டில் வந்து வேலை கரெக்டாக பார்த்தா பார்க்கணும். இல்லைன்னா இந்த வேலையை விட்டுட்டு மக்கள் 200 கோடி மக்கள் இருக்காங்க. போலீஸ் வேலை அங்கே கொடுத்துரு, மீடியா வேலை அங்கே கொடுத்துரு, அவங்க பார்த்துக்கிட்டோம். நீ வேற தொழில் போ, ஃபேமிலி வச்சு. நான் என்ன சொல்றேன் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நான் ஒழுக்கமே வேலை செஞ்சா செய்யுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை நீ கூட்டி ஏன் 50% சூப்பர் ஃபேமிலி கொண்டானுங்க. 50 இந்தியாவில் 50% சூப்பர் ஃபேமிலி கொண்டாச்சு. கூட்டி கொடுத்துட்டானுங்க, தமிழ்நாட்டை இந்தியாவே கூட்டி கொடுத்துட்டானுங்க. அரசியல்வாதியே போலீஸ் மீடியா எல்லாமே போச்சு, நாடை நஷ்டமாக்கிட்டானுங்க. அதெல்லாம் இப்போ கொரோனா போயிருக்கேன். இனி நல்லது செய்ய நினச்சிங்கன்னா இவ்வளோ நாளாக மோசடி பண்ணி என்னமோ பண்ணிட்டீங்க. இனி நல்லது செய்ய நினச்சிங்கன்னா அரசியல்வாதிகள் விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணிங்கன்னா முதலமைச்சர் என்ன பதவி எனக்கு வரும். வந்துச்சுன்னா உங்களை போலீஸ் மீடியா வச்சு நான் அரசியல் பண்ணுறேன். தமிழ்நாட்டை எப்படி 5 வருஷத்தில் வளர சாக்குன்னு பாருங்க. நான் ஆறுமுகம். அரசியல்வாதிகளை எல்லாத்தையும் விசாரணை உள்ள வச்சு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். அம்மா இறந்து அம்மாவை கொண்டாங்கல்ல, அம்மா கட்சியை வச்சு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அம்மா மக்கள் அது போடல, அம்மாள் நான் முதல்வர், அம்மா முதல்வர் நான் போட்டு கூட ஆரம்பிச்சுக்கலாம், போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ் மீடியா எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுங்க, அரசியல்வாதியில் விசாரணை பண்ணுங்க. இது எதுக்காக இப்படி பண்ணாங்க, எல்லாம் விசாரணை பண்ண சொன்னேன், பண்ண முடியாட்டாங்க. இனி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய நினச்சிங்கன்னா அரசியல்வாதியில் விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபா பணம் கிடைக்கும். எனக்கு முதலமைச்சருக்கு பதவி கிடைக்கும். அதுக்கப்புறம் பதவிக்கு உட்காந்தவொடனே அரசியல்வாதிகளை ஆமாம் சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ணுறேன்னா இந்த சாராயத்தை நிப்பாட்டுறேன், பிராந்தி நிப்பாட்டுறேன், அந்த இதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதியில் டோட்டலாக அழிக்கிறேன். ஆமாம்,
ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே தேவைப்படுது. யாருமே சரக்கு அடிக்காம ஒரு 2 நாள் இருந்தா அவங்க வேற மாதிரி இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன் ஆயிருவாங்க. நீங்க அடிச்சிருக்கீங்களா? இல்ல அது நான் அடிக்கிறேன். நான் எந்த கட்ட வழக்கமே கிடையாது. அப்படியா? இல்லைங்க, இப்ப வந்து நான் சொல்றாங்கல்ல, அரசியலுக்கு வரும்போது நான் வந்தா சாராயத்தை நிப்பாட்டிடுவேன், நான் வந்தா பிராந்தி கடை அடைச்சிருவேன்பாங்கல்ல, அவங்க விருப்பம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் அடைக்க வேண்டியதே இல்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கட்டும். இப்ப என்ன நடக்குது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறான். அரசியல்வாதியில ஃபுல்லா அழிக்கிறது. ஓகே. அழிச்சிட்டு ஒரே சிஎம் தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? நீங்க உங்க பேரு? என் பேர் ஆறுமுகம். ஆறுமுகம். ஆறுமுகம் டி. சாமி ஆறுமுகம். சிஎம் ஆறுமுகம் டீம். சிஎம் ஆறுமுகம். ஆமாங்க. பிஎம் நரேந்திர மோடி, சிஎம் ஆறுமுகம் டீம் முடிஞ்சு போச்சு. அதனால வந்து சரிங்களா, இனி வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம சிஎம் பாதையில் உட்காந்து அடுத்த ஸ்பாட்டில் வந்து அரசியல்வாதியில் கையெழுத்து, முதல் கையெழுத்து அரசியல்வாதியில் விசாரணை பண்ணுறது தான் கையெழுத்து. எங்க படத்துக்கு படத்துக்கு போயிருக்கேன். என்ன படம்? செயலரா சலார். சலார். ஏன்? சரி ரைட் ஓகே. சரிங்களா, நான் என்ன சொல்கிறீங்களா, தமிழ்நாட்டில் இனி வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் யார் மோசடி பண்ணி பதவியில் உட்காந்தா உயிருக்கு ஆபத்து வரும். சரிங்களா? போலீஸ் மீடியா வந்து நீ உடந்தையெல்லாம் எதுக்குமே போக முடியாது, எந்த மோசடிக்கும் போக முடியாது. ஏன்னா பயங்கரமாக பிரதமர் வந்து செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இனி போலீஸ் மீடியா நேர்மையை செயல்படுத்தி ஆகணும். இனி எனக்கும் பிரதமருக்கும் உயிருக்கு ஆபத்து வந்தால் 100% தமிழ்நாடு அரசியல்வாதிக்கு இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டு சிஎம் வருங்கால சிஎம் ஆறுமுகம் எனக்கும் உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வந்து 3 தடவை கொலை முயற்சி ஆச்சு. 3 தடவை தப்பிச்சிட்டோம். ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஜெயலலிதா அம்மா, சிஎம் ஜெயலலிதா அம்மா, நான் ஆறுமுகம் 3 பேரும் 3 தடவை கொலை முயற்சி பண்ணாங்க. 3 தடவை தப்பிச்சிட்டா நானும் பிரதமரும். ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க. இனி எனக்கும் பிரதமருக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் 100% தமிழ்நாடு அரசியல்வாதிகள், போலீஸுகள் இவங்க தான் உடந்த 100% இவங்க தான் காரணம். இவங்க தான் காரணம். ஆறுமுகம் ஜெய்ஹிந்த். ஆறுமுகம் ஜெய்ஹிந்த். ஆறுமுகம் ஜெய்ஹிந்த். ஆறுமுகம் ஜெய்ஹிந்த்.